ஹே காய்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப் உளுந்து வந்து நல்லா 4 to 5 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அது ஒரு 1 hour நல்லா ஊறினதுக்கப்புறம் இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஃபுல்லாக போடாமல் 2 டைமாக கிரைண்ட் பண்ண போகிறோம், ஹாஃப் ஆஃப். அப்போ தான் வந்து நம்ம எவ்வளோ வாட்டர் தேவையோ அதை ஆட் பண்ணிவிட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா கிரைண்ட் ஆகட்டும். இப்போ இதை வந்து ஒரு கப்புக்கு மாற்றி வச்சுக்கலாம், வேறு கப்புக்கு. இப்போ இன்னும் மீதம் இருக்க பாதியையும் நம்ம இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது சிலர் வந்து ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னா போட்டு அரைச்சிக்குவாங்க. நம்மக்கிட்ட ஐஸ் க்யூப்ஸ் இப்போ இல்லை, ஸோ அதனால் நான் வந்து தண்ணி சேர்த்து தான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ மாவு நல்லா அரைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். மாற்றி எடுத்ததுக்கப்புறம் இப்போ அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நான் இதில் போடுறதுக்காக ஒரு ஃபுல் ஆனியன் எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கொரியாண்டர், கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் சீரகம், அது கூட மிளகும் தட்டி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வேணும்னா க்ரீன் சில்லி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அந்த மாவோட ஒன்றா சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் விஸ்க் யூஸ் பண்ணல, நான் கையில் தான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். விஸ்க்கு காட்டிலும் நம்ம கையில் மிக்ஸ் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ ஒரு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் நல்லா சூடாக்குற வரை வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரிக்கரண்டியில் இந்த மாதிரி பின்னாடி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதில் வடை தட்டி போட்டோன்னா கரண்டிலெலாம் ஒட்டாது, வடை நல்லா வரும். நான் கையிலே தான் இப்போது வடை தட்டி போட போகிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வடை செஞ்சு பார்க்குறது. இப்போ அதில் இன்னொரு ஸ்பேஸ் இருக்குது, நம்ம இன்னொரு வடை கூட அதில் தட்டி போட்டுக்கலாம். இப்போ வடை வந்து நல்லா ப்ரௌன் கலராக மாறுற வரையும் வெயிட் பண்ணலாம்.
நல்லா குக் ஆகட்டும். இப்போது ஒரு பக்கம் வெந்துடுச்சு லைட்டாக. இப்போ வடை நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. வடை எல்லாமே ஃபுல்லாக திருப்பி விட்டாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். வடைலாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு, வடை நல்லா வெந்திருக்கு, சூடாகவும் இருக்குது. நம்ம நினச்சதை விட வடை நல்லாவே வந்திருக்கு. பேச்சுலர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆல்.